அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். தமிழகம் முழுவதும் அரசு பள்ளிகளில் பணியாற்றும் பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் ஊதிய உயர்வு கோரி சென்னையில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் கைது செய்யப்பட்டு வானகரத்தில் உள்ள மண்டபத்தில் அடைக்கப்பட்டிருந்தபோது பெரம்பலூரைச் சேர்ந்த ஆசிரியர் கண்ணன் வார்னிஷை குடித்துவிட்டார். மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அவர் பரிதாபமாக இறந்தார். பகுதி நேர ஆசிரியர்களுக்கு அரசு சம்பள உயர்வை அறிவித்த சமயத்தில் ஆசிரியர் கண்ணனின் மரணம் மற்ற ஆசிரியர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. இது தொடர்பாக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என கடந்த 2 சட்டமன்ற தேர்தல்களாக திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரி தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட கண்ணன் என்ற ஆசிரியர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் என்ற செய்தி மிகுந்த வருத்தம் அளிக்கிறது. அவரது குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எத்தனை கடினமான சூழலில் வாழ்க்கை இருந்திருந்தால் தற்கொலை என்ற மிக மோசமான முடிவை எடுக்கும் சூழலுக்கு ஆசிரியர் கண்ணன் தள்ளப்பட்டிருப்பார் என்பது குறித்து முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எந்த கவலையும் இல்லை. பணி நிரந்தரம் கோரி போராடும் ஆசிரியர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் என்ற பெயரில் வெறும் ரூபாய் 2500 ஊதிய உயர்வு வழங்குவதாக அறிவித்திருக்கிறது திமுக அரசு. பகுதி நேர ஆசிரியர்களின் ஒரே கோரிக்கை பணி நிரந்தரம் மட்டுமே. ஆனால் அது குறித்து எந்த அறிவிப்பும் வெளியிடவில்லை. வாக்குறுதியை நிறைவேற்றுவார்கள் என்ற நம்பிக்கையில் இத்தனை ஆண்டு காலம் காத்திருந்த ஆசிரிய பெருமக்களுக்கு திமுக செய்திருப்பது மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம். ஊழல் பணத்தில் கொழுத்து திரியும் திமுகவினருக்கு சாதாரண பொதுமக்களின் வலியும் வாழ்க்கையும் எப்படி புரியும் என அண்ணாமலை கூறியுள்ளார்.